அதில் இருக்க வேர்டிங்ஸை பச்சாலே தெரியும் மேட்ரு. ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நான் தூங்க போறேன். அப்படியே பார்த்து ப்ரோவோட கையில் தூங்கும்போது அப்படியே எங்கள் அம்மாவோட கையில் தூங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கதைலாம் சொல்லுவேன் தெரியல படத்தில். நண்பா நான் வேணா செஞ்சுக்கிட்டா நாடா எப்பா டேய். ஓகே ப்ரோ பார்க்கலாம். போயிடுச்சு அதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்படி எழுதிங்கன்னா கிராஸ் ஆகாம இருக்கும், இப்படி எழுதிங்கன்னா கிராஸ் ஆகும். கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகிங்க. ஓகே ப்ரோ 2022 எக்ஸ்பைர்டு, 2024 எக்ஸ்பைர்டு. ஓகே அதாவது இப்போ ஒரு ப்ரோ பயங்கரமா ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அந்த கொஸ்டினை திருப்பி ரிப்பீட் பண்ணாரு, ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்க. இது போட்டா பப்ஜி விளையாடலாமான்னு கேட்டேன், கை வலிக்கும்ல அதனால. கொஞ்சம் சத்தமா. இல்ல இதை போட்டா பப்ஜி விளையாடலாமான்னு கேட்டேன், கை வலிக்கும்ல அதனால கேட்டேன். ப்ரோ வந்து இப்ப கையில ஒரு ஆபரேஷன் பண்ணி போயிருக்காரு. இந்த விரல்ல ஒர்க் ஆகாம போயிட்டோம். அதனால அவரால் இந்த 4 பட்டன் அழுத்த முடியாம போயிட்டு இருக்கும். ப்ரோ அதெல்லாம் நார்மலா வீட்டுல துணி துவைக்கிறவங்களே நம்ம விட போட்டு போறோம், நல்லா தான் ப்ரோ துவைக்கிறாங்க. வலிக்காது ப்ரோ அதெல்லாம். சும்மா சொன்னேன், அதெல்லாம் பெயின்லாம் இருக்காது ப்ரோ. நீங்க பப்ஜிலாம் விளாடலாம். எப்படி ப்ரோ பல ரெக்கார்டா? சும்மா பாட்டு ப்ரோ நானே. பாட்டு கில்லர் ப்ரோ நானே. பாட்டு கையில் அடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலா அந்த டேட்டூல மீனிங் என்ன வரும்? மீனிங் பாத்தீங்கன்னா ஃப்ரீ மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் சவுண்டா பேசினா நல்லா இருக்கும். சவுண்டா ஆமா சவுண்டு ஃப்ரீ மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. இன்னைக்கு தான் எந்த மூமெண்ட்டை ப்ளே பண்ண போறீங்க? இன்னைக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்றது ஜாலியா இருக்கணும். ஓகே இந்த மொமெண்ட் இந்த செகண்ட் பாசிட்டிவ் மெமரிஸ். மீனிங் மெமரிஸ் வந்து எப்படி சொல்றது ப்ரோ, எப்பயுமே அழியாது இல்லை. கரெக்டா நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்போம், இன்னும் நம்மளுக்கு ஞாபகமாகவே இருக்கும்ல. அதனால மெமரிஸ் எப்பவுமே ஃப்ரீஸ்ல. சரி 10 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டது மெமரி, அது ஒரு மெமரிஸ் தானே ப்ரோ. அதான் நம்ம கத்துக்கிறோம்ல, நிறைய லெசன் கத்துக்கிறோம்ல, இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால தான் மியூசிக் வந்து லைஃபோட ரிலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ப்ரோ. அதாவது எப்படினாலும் சொல்லலாம், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ கெட்டதுன்னா தட்டி விடணும், நல்ல விஷயங்கள பாஸ் பண்ணி வச்சுக்கணும். கெட்டதுன்னா கத்துக்கணும், அதுல இருந்து அது பண்ணக்கூடாது அந்த வாட்டி அப்படின்னு. ஓகே. இல்ல உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணிட்டாங்கன்னா
வந்துட்டாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுப்பேன். திருப்பி ரீவைண்டா? ஆமா, ரீவைண்ட் பண்ணிடுவாங்க. ரீவைண்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணி விட்டுருவீங்களா? பண்ணி விட்டுருவேன். அது இல்லையா மோசமான ஆள் போல தெரியுது. ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ வந்து ஸ்டாப் த பெயின் ப்ரோ. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக யோசிக்கணும். அதுக்காக அந்த லைன் ப்ரோ. ஸோ வலியே வேணாம், பெயினே இல்லை, கவலையே வேண்டான்றீங்க. கவலை இருந்தாலும் இந்த ரிவைண்ட் பண்ணி ஹாப்பினஸ் ஆகிக்கலாம், அவ்வளோதான். ஸோ பெயினுக்கு அப்புறம் ரீவைண்ட் ப்ரோ. எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிட்டா நம்ம ஹாப்பினஸாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ ரீவைண்ட் ஹாப்பினஸ் இருக்க நல்ல விஷயத்த சுற்றி எப்பவுமே மியூசிக் கேட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருந்தா. மியூசிக் கேட்டால் ஹாப்பி இல்லாமா? ஆமாம் ப்ரோ. மியூசிக் வந்து எப்போ வேணா கேட்கலாம் ப்ரோ, எந்த மூமெண்ட் வேணா கேட்கலாம். இல்லை ஆக்சுவலாக நான் கூட மியூசிக் அடிக்ட் ப்ரோ. அப்புறம் இந்த மதியான டைம்ல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம்ல சாப்பாடு அடிக்ட் ஆகிடுவேன். அவங்க சாப்பிட்டா தானே ஹாப்பினஸாக இருப்பேன். உங்களுக்கு பசிக்குதுன்னு தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுருந்தேன்னா இங்கே சோறு தி ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டுருவேன். அதுல என் ஃப்ரெண்டு இருக்காரு, அவனுக்கு சிக்கன் பவுடர் என்ன பிடிக்கும், சிக்கன் பவுடர் போட்டு தி ஹாப்பினஸ். மாமி உனக்கு எதுவும் தை சாதம் உஷாராயிடும்ல. உங்களுக்கு யாரு ப்ரோ இந்த ஸ்டுடியோ சஜஷன் பண்ணது? எப்படி உங்களுக்கு தெரியும் ஸ்டுடியோ? ப்ரோ காலேஜ் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. அவன் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தான் ஒரு வாட்டி. அந்த ஒரு டைகரோட கண்ணை வந்து ஃபுல்லாக அந்த இது மாதிரி ரிங் மாதிரி போட்டிருந்தான். ஓகே, நம்ம கிட்ட பண்ணியிருந்ததான். ஓகே ஓகே. ஸோ பார்த்த வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இந்த டச்சிங்லாம் வந்து சூப்பராக இருந்தது ப்ரோ. ஸோ அப்போவே நான் கேட்டேன் இந்த மாதிரி எங்கே இருக்குடா, முகப்பேரில் இருக்குன்னா. ஸோ அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்புறம் போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே இந்த லாக்டவுன் வந்துருச்சு. ஓகே, அப்போ அட்லாஸ் போட்டுருவோம்டா, அவ்வளோதான் நான் இறங்கிடுவோம். ஓ, அந்த ஐயும் ஒரு கேர்ளோட ஐயும் வச்சு பேண்ட் மாதிரி வருங்க அந்த காட்டுங்களா? ஓகே ஓகே. What we do here is go back. மியூசிக்கை விரும்புகிறவங்களாம் இந்த டேட்டு பிடிக்கும்ல? ஆமாம் ப்ரோ. பார்ப்போம் எத்தனை பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் ப்ரோ பிடிக்கும்? எந்த மியூசிக்? எப்பவுமே ஏஆர் ரிச் தானா? எல்லா பாட்டும் கேட்பேன், நான் ஏஆர் ரஹ்மான் தான் பிடிக்கும். பிடிச்ச பாட்டு சிங்கர் பெண்ணேவா? சிங்கம் பெண்ணியா இல்லை, அதே பாட்டு பழைய பாட்டு லேட் 90s பாட்டு. சூப்பர் சூப்பர். சேம் ப்ரோ, எனக்கும் அந்த டைம்லாம் சாங்ஸ்லாம் பிடிக்கும். இந்த காதல் எத்தினம் இந்த டைம்லாம் சொல்கிறீங்க நீங்கள், பிரபுதேவா சாங்ஸ் எல்லாம் ஊருசி இந்த மாதிரி பாட்டலாம். இப்போ லேட்டஸ்டாக என்ன ஆயிடுச்சு? லேட்டஸ்ட்டாக நல்லா இல்லை, ஒத்துனா போல, ஓப்பனா ஒத்துனா போல. அதாவது நம்ம சொல்லல ப்ரோ சொல்றாங்க, ஓப்பனா ஒத்துனா நல்லா இல்லையா, அவருக்கு பிடிக்கல, அவரோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ ஏஆர்மன் பார்த்தாருன்னா பார்த்தா பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்தாருன்னா கமெண்ட் பண்ணுவார். ஓகே தேங்க்யூ. ஓகே கொஞ்சம் ரெடி பண்ணி போல, ஓகே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஆக்சுவலாக இந்த டேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க நீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 9RL யூஸ் பண்ணியிருக்கோம், 7RS யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ரோ கேட்டே இருப்பார் எப்பயுமே நீடில் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக ஆகணுன்றவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
7RSல பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சாலிடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீடில் யூஸ் பண்ணுங்க, ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீடில் யூஸ் பண்ணுங்க. அதாவது க்ளோஸ் படம் இதில் இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த சின்னதாக இருக்க ஸ்பேஸ்க்கு 7RS, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுன்னா 9RS. 9RS யூஸ் பண்ணிங்கன்னா பவர் அதிகமாக செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவே 7RSனால் பவர் கம்மியாக இருக்கும், இருந்தாலே போதும். ப்ரோ ஸ்டாப் தி பெயின்னு சொன்னாரு, விட்றதா இல்லை, பெயின் விட்டுறதா இருக்கும். போட்டு முடிச்ச உடனே தான் ஸ்டாப் தி பெயின். ப்ரோ வலிச்சுதா ப்ரோ? இல்லை இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான் போ. ஓகே டன் ப்ரோ. எனி ரிவ்யூஸ் ப்ரோ? அதான் எனி ரிவ்யூஸ்? பெயினாக இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோ பெயினாக இல்லை, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங் நம்ம டச் வந்து அது H2o தான், அதை அடிச்சிக்கவே முடியாது, அது செம்மையாக இருந்துச்சு. சிம்பிளாக முடிச்சுது ரிவ்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணோம், ப்ளே தி மூமெண்ட்ஸ், இருக்க ஒரு செகண்டை என்ஜாய் பண்ணுமா, பாஸ் தி மெமரிஸ். அந்த நல்ல விஷயத்த மட்டும் ஸ்டாப் பண்ணிடணுமா, கெட்ட விஷயத்த தட்டி விடணுமா. ஸ்டாப் தி பெயின், வாழ்க்கையில் வலியே இருக்கக்கூடாதான். ரீவைண்ட் தி ஹாப்பினஸ். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதையே போட்டு சந்தோஷப்படணும் போல, அடுத்த நல்ல விஷயம் நடக்கிற வரையும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார். ப்ரோ ஆக்சுவலாக கிட்டாரிஸ்டாக இருப்பாருன்னு நினச்சேன், பட் கிடையாது, ஒரு மியூசிக் லவர். ஸோ மியூசிக்கை வச்சு அவரால் முடிஞ்ச வாழ்க்கைக்கு தத்துவோம். அடிக்கடி பார்த்துட்டீங்களா ப்ரோ? ஓகே சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ கைஸ்.